நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். நம்ம சட்டசபைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போகிறதா இருந்தால் எப்படி போகணும்? நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், தனியாக போட்டிட்டு ஜெயிக்க இயலாது. தனியாக போட்டிட்டு ஜெயிக்க இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும்? கூட்டணி வைக்கணும். யாரோட கூட்டணி வைக்கணும்? ஜெயிக்கக்கூடிய பெரிய கட்சிகளில் கூட்டணி வைக்கணும். இந்த திமுகவில் கூட்டணி வைக்குதுன்னு வைங்க, அல்லது அண்ணா திமுகவில் கூட்டணி வைக்குதுன்னு வைங்க, அல்லது மூணாவது அணி அதாவது விஜயகாந்த் ராமதாஸ் ஏதோ ஒரு அணியோடு சேர்ந்து கூட்டணி வச்சு போட்டிடணும். அப்படி தானே போட்டிட முடியும், இல்லாட்டி ஜெயிக்க இல்லாத தானே, வேஸ்ட்டாக போயிடும். அப்போ கூட்டணி வச்சா தான் ஏதாவது என்ன செய்ய முடியும், ஒரு இடத்துல ஜெயிக்க இயலும். இந்த 4 இடத்துல நின்றாங்க போனதில் தாமுக காரங்க, உங்களுக்கு முடியலை. எவ்வளோ அடித்து சொன்னோம், எடுத்துலாம் அது நடக்காதுங்க, நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்கலாம் சொன்னோம், நடக்கலை. அப்போ கூட்டணி வச்சா என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம என்ன விளங்கிடணும்? சட்டசபைக்கு நம்ம போவதாக இருந்தால் திமுகவோட கூட்டணி வைக்கணும், அல்லது அண்ணா திமுகவோட கூட்டணி வைக்கணும், அல்லது மூணாவது அணியோட கூட்டணி வைக்கணும். நம்ம சொந்த காலில் நின்று போகிற மாதிரி நம்ம மக்கள் தொகை ஒரு பக்கம் அசம்பிளாக இல்லை, யதார்த்தத்தை விளங்கிக்கிற வேண்டியது. இப்போ கூட்டணியில் தான் அந்த போக முடியும் என்றிருந்தால், இப்போ திமுகவுடைய ஆதரவு எனக்கு வேணும் திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது. அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், திமுக ஆட்களையெல்லாம் எனக்கு ஓட்டு போட வைக்கிறதா இருந்தால் கருணாநிதியை அவங்க எப்படி புகழ்ந்து பேசுகிறார்களோ அது மாதிரி நான் பேசணும். அல்ல அதிமுகவில் கூட்டணி வச்சு நான் போட்டியிட்டு நான் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதிமுகவுடைய அபிமானிகளுடைய ஓட்டு எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? அதிமுக காரங்க எப்படி புரட்சி தலைவி ஜெயலலிதான்னு சொன்னால் கூட ஓட்டு போட மாட்டாங்க, புரட்சி தலைவின்னு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி புகழ்ந்து பாராட்டுறாங்களோ அந்த மாதிரி பாராட்டினா தான் அவங்க விசில் அடிச்சுட்டு கொண்டாந்து ஓட்ட போடுவான். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறோம்? நம்ம இறங்கி போய் அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்களோ அதையெல்லாம் செஞ்சால் தான் அவங்க ஓட்டு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மக்களுக்கு என்னென்னு கேட்டால், இந்த 5 வருஷத்துக்கு ஒருக்கா அவன் பெரிய எஜமான் ஆகிற மாதிரி, நீங்களே எஜமானர் இந்நாட்டு மன்னர் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா, எல்லாரும் எதிர்பார்க்குறோம் நம்மளை கும்பிடணும். அன்றைக்கி மட்டுமாவது நம்ம மன்னருங்கிறாங்க, 5 வருஷம் அடிமையாக்கி விட்டாங்க, அந்த ஒரு நாளைக்காச்சும் என்ன பண்ணிடணும், நம்ம மன்னருங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஓட்டு கேட்டு போனோம்னா ஓட்டு போடுங்க சிரிச்சிட்டு போனீங்க, கை கொடுத்தேன்னு வைங்க, இவனுக்கு போடக்கூடாதுன்றவாங்க. யாருக்கு போடுவான்? நீங்கள் தான் எங்களுக்கு எஜமானு, உங்கள் காலில் விழுந்துட்டா ஓட்டு கண்டிப்பாக போட்டுருவாங்க. அப்போ காலில் உழுவணும், கும்பிடணும், இதெல்லாம் பண்ணால் தான் ஓட்டு போடுவான். அது மட்டும் இல்லை, அவன் நல்லது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்வான், அவங்க ஊரில் கோயிலுக்கு நம்மளை கூப்பிடுவாங்கன்னு கூப்பிடுவான். போய் பரிவட்டம் ஒன்று கட்டி விட்டு நெத்தியில் நாமத்தை போட்டு நம்ம ஓட்டு வாங்குவேன். மாட்டேன்டா ஓட்டு போடுவானா? நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு தான் போக சொல்கிறீங்க, எம்எல்ஏ ஆகிறதுக்கு முந்தி இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சு தான் எம்எல்ஏ ஆக முடியும். இதை செய்கிறதுக்கு நம்ம போன கோயிலில் சர்ச்சில் கூப்பிடுவான், அங்கே மெழுதிரி கொளுத்து வழிபடுமா, அவன் என்ன விரும்புகிறான்னு அதெல்லாம் என்ன செய்வான், நம்மளை கூப்பிட்டு செய்ய சொல்லுவான். ஓட்டு கேட்க போன உடனே எதுக்கு அவன் செய்ய சொல்கிறான்? நம்மளும் செஞ்சுருவோம். எதுக்கு செய்வோம்? இப்படி செஞ்சால் தான் இவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லாட்டி மதத்துவேசின்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், எல்லாத்துக்கும் நம்ம தயாராகிடும். கூட்டணி வச்சோம்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம நடக்கும். எத்தனை பேர் முன்னாடி இப்போ கட்சியில் தௌஹீதில் இருந்த சில பேர் அரசியலுக்குன்னு போனாங்க, தேர்தலில் போட்டியிட போனாங்க, எம்எல்ஏவும் ஆனாங்க. அவங்க கோயிலில் பரிவட்டம் கட்டி எல்லாம் போட்டு வச்சு எல்லாம் செஞ்சு விட்டுட்டு போன கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ நம்ம அதை ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து என்னென்னு கேட்டால், தேர்தலில் ஜெயிக்கிறதா இருந்தால் நம்ம சுயமரியாதை மானம் எல்லாத்தையும் விட்டுருணும். என்ன செய்யணும்? அந்த தலைவருடைய கூட்டங்கள் நடக்கும், அவருக்கு மட்டும் ஒரு சேரை போட்டு வச்சுருப்பாங்க, அவர் பேசி முடிகிற வரைக்கும், அந்த தலைவி பேசி முடிக்கிற வரைக்கும் இப்படியே நிற்கணும். அப்துல் சாஹிப் நின்றார்ல வேலூரில், இப்படியே நிற்கணும். எவ்வளோ நேரத்துக்கு? 1 மணி நேரத்துக்கு. இப்போ உட்கார கூட சீட் இருக்காது, இப்படியே தென்னை மரமாக நின்றார். அப்போ மான மரியாதைலாம் இழந்துட்டு போய் அந்த எம்எல்ஏ ஆகுறதா? நமக்கு மான மரியாதைலாம் இல்லையா? உட்கார்ந்து நீ உட்காந்து நானும் உட்காருவேன், அது என்ன நீ உட்காந்துட்டு எங்களை இப்படி கும்பிட வச்சுன்னு என்ன அர்த்தம்? அது மாத்திரம் இல்லை, இந்த ஓட்டு போடுவதற்கு மக்களை முஸ்லீம்கள்கிட்ட போட்டால் பள்ளியாசல் ஓட்டு கேட்டு போயிடலாம், முஸ்லீம் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாத, மற்றவன் ஓட்டு வேணுமே, அவன் ஓட்டு வேணும்னு சொன்னால் அவனை கூட்டணும். கூட்டுறதுக்கு என்ன செய்யணும்? சும்மா நீங்கள் போய் மேடை போட்டு பேசினா கூட்ட முடியாது. அது என்ன செய்யணும்? நடிகையெல்லாம் கொண்டு நிப்பாட்டினா தான் வருவாங்க. நடிகை அது மாதிரி கரகாட்டம் ஆடுறவன், ரிகார்ட் டான்ஸ் ஆடக்கூடிய ஆள், ரெட்டை அர்த்தத்தில் பேசக்கூடிய நிகழ்ச்சி, கலா நிகழ்ச்சிங்கிற பேரில் அது இதெல்லாம் வச்சா தான் என்ன செய்வாங்க, மைக் செட்டை போட்டு ஆட்டல் பாட்டு கூத்து கும்பாண்டம் பயங்கரமாக அலப்பறை பண்ணணும். அதெல்லாம் பண்ணினா தான் அவன் கூட்டத்துக்கு வரவே செய்வான். கூட்டத்துக்கு வந்தால் தான் காவாசி பேராக ஓட்டு போடுவான். அவனை கூட்டத்துக்கு வர வைக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் நிறைய நெறிமுறைகள்லாம் மீற வேண்டி இருக்கும். அது போக இந்த ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்கணுமா இல்லையா? நம்மளே எல்லா இடத்துலையும் வேலை செய்ய முடியுமா? பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஊர்கள் 4-5 ஊர்களில் ஜமாத்தர் சொல்லி வேலை செய்ய வச்சுட்டா கூட, முஸ்லீம்கள் இல்லாத ஊர்களில் போய் எப்படி யார் உங்களுக்கு வேலை செய்வா? அங்கே வேலை செய்கிறக்குன்னு 10 பேரை திமுக காரன் அதிமுக காரனை பிடிக்கணும். அவன் எப்போ வேலை செய்வான்? சாராயம் வாங்கி ஊற்றணும் தான் வேலை செய்வான். அவன் வேலை செய்வதற்காக என்ன செய்யணும்? டெய்லி பட்டை வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் அதுக்கு காசு செலவழிக்கணும். அதெல்லாம் பண்ணால் தான் என்ன செய்வான்? தண்ணி அடிச்சுட்டு போய் வேலை செய்வான்.
அப்போ அந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்ம செய்யணும். சும்மா சாதாரணமாக எம்எல்ஏ ஆயிட முடியாது. அப்போ எம்எல்ஏ நீங்கள் சொல்கிற மாதிரி எம்எல்ஏ ஆகும். எப்போ ஆகும்? வீதாச்சார பிரதிநிதித்துவத்தை வாங்கிட்டு ஆகும். வீதாச்சார பிரதிநிதித்துவம் ஆகிட்டு நம்ம கிடைச்சிருச்சுன்னா நியமனம் பண்ணுவோம். எவன்ட்டு கும்பிட்றது கிடையாது. எங்களுக்கு 5 லட்சம் ஓட்டுருக்கு 5 எம்எல்ஏ, நல்ல பிள்ளை 5 பிள்ளை அனுப்பிவிடு. அப்போ இறையச்ச முடியும் மக்களை என்ன செய்யலாம், அது அனுப்பலாம். இப்போ நீங்கள் இறையச்சத்தை வித்துப்பிட்டு போயில நீங்கள் எம்எல்ஏவை சொல்றிய, நீங்கள் சொல்கிற திட்டப்படி நாங்கள் இப்போ எம்எல்ஏ ஆகுறதா இருந்தால் நாங்கள் எல்லாரும் நினைஞ்சிருந்தே ஏகத்துவத்தையே வித்துடணும், ஈமானே வித்து போடணும், ஷிர்க்கை தூக்கி தலையிலுக்கு வச்சுக்கிறணும், எல்லா விதமான நெறிமுறையெல்லாம் மீறணும். ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் ஆடம்பரம் பகட்டு பொய் வேற சொல்லணும். அது மாதிரி இப்போ கருணாநிதி ஏதாவது துரோகம் பண்ணார்னு வைங்க, வாயை திறந்து பேசக்கூடாது, ஓட்டு விடுவாது, தேர்தல் வரைக்கும் வாயை திறக்கவே கூடாது, அடுத்த தேர்தல் வரைக்கும் வாயை திறக்கக்கூடாது. ஜெயலலிதாவிட்ட கூட்டணி வச்சோன்னு வைங்க, அவங்கள ஏற்று பேசி அதிமுககாரன் ஓட்டு உங்களுக்கு வாங்க முடியுமா? அவங்களும் நமக்கு எதிராக ஏதாவது வாயை திறக்கவும் முடியாது. அப்போ ஒரு ஆளோட கூட்டணி சேரும் பொழுது அவரை எதிர்த்துட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் தவறை கூட சுட்டி காட்ட முடியாது. இப்படி நான் போய் சட்டத்துக்கு போகிறது மக்களுக்கு பேசன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நான் அதை ஜெயிக்கவும் முடிகிறது. இஸ்லாத்துக்கு துரோகம் பண்ணால் தான் ஜெயிக்க முடிகிறது. இன்னைக்கு இருக்கிற செட்டப்பில் யாரெல்லாம் தேர்தலில் போய் நாங்கள் என்னமோ சாதிக்க போகிறோன்னு சொல்கிறாங்களோ அவங்க சாதிக்கிறாங்களோ இல்லையங்கிறது ரெண்டாவது விஷயம். கண்டிப்பாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறுற காரியத்தை செய்வார்கள். எதெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அவர்கள் செய்யாமல் வெற்றி பெற்றது கிடையாது. அப்போ இதுதான் மேட்ருங்க. அதனால் நம்ம இப்போ உள்ள நிலையில் இது சாத்தியமே படாது. எதில் இரையச்சம் போய்விடும் என்று தெரிகிறதோ அதை செஞ்சுட்டு இரையச்சம் உடையவர்களாக எப்படி ஆகுறது? இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த அந்த டேமேஜ் இல்லாமல் காப்பாற்றிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, 80கள்லேருந்து இன்றைக்கி ஓடி போச்சு, 30 வருஷம் ஓடி போச்சு. 30 வருஷமாக அது இல்லாத காரணத்தினால தான் 30 வருஷத்துக்கு பிறகு சொல்கிறீங்க இந்த ஒரு ஜமாத் தான் இரையச்சமுடைய ஒரு ஜமாத்தாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது காரணமே இதுதான். போயிட்டோன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கன்னி பிவி தர்காவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்கன்னு அப்படிங்கிறீங்க. யாரை பற்றி சொல்கிறீங்க? அதே நம்ம சகோதரர்களை பற்றி சொல்கிறீங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்க? தேர்தலில் போட்டியிட வச்சா கொடுக்கத்தான் வேணும். தர்காக்காரன் ஓட்டு வேணும்னு சொல்லி அவனுக்கு தான் அந்த மாதிரி நாகூருக்கு வந்திருக்கேன் என்ன செய்யணும், போய் அங்கே போய் அந்த ஃபங்க்ஷனில் தேர்தலுக்கு போய் கலந்து கொள்ளணும், இல்லாட்டி தர்காக்காரன் ஓட்டு போட மாட்டான். அப்போ ஓட்டு வாங்குறதுன்னு வரக்கூடிய நேரத்தில் இங்கேயே எத்தனை அனாச்சாரங்களை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். அப்போ நம்ம காணா போயிடுவோம். அப்போ தௌஹீதுங்கிற அடிப்படையும் இறையச்சங்கிற அடிப்படையும் தூக்கி தூர எரிஞ்சிட்டா தான் நம்ம போய் அதில் இறங்க முடியுமே தவிர நீங்கள் கரெக்டான முஸ்லீமாக இருந்துக்கிட்டு அதில் இறங்கவே இயலாது. அப்போ சட்டசபைக்கு போகக்கூடாத, போகணும். முதல் ரிசர்வ் தொகுதியை வாங்குவோம், சுயேட்சான்னு கூட ஜெயிப்போம், எவன் தெய்வம் இல்லாமல், அல்லது விகிதாச்சார பெருநிலத்துக்கு போராடுவோம், அது கிடைக்கக்கூடிய நேரத்தில் அனுப்பிக்கிடுவோம். இப்போ உள்ள நிலை சரியில்லை. அதான் அடிப்படை.